தம்பி மனதை அபூபக்கர் அவர்களே, இந்த நிகழ்வுகளை கருத்துரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஆய்ச்சவை இந்திய முஸ்லிம் லீக்கினுடைய மண்டல ஒருங்கிணைப்பு துணைச் செயலாளர் தலைமை பேச்சாளர் சல்மான் பாரிஸ் அவர்களே, மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அப்துல் மாலிக் அவர்களே, கடலூர் அப்துல் ஆரிஃப் அவர்களே, கடலூர் மாநகர காலை அவர்களே, மாவட்ட துணைச் செயலர் அப்துல் கரீம் அவர்களே, மௌலவி நூர் முகமது ஆலிம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்று நன்றியுரை நிகழ்த்திருக்கின்ற மதிப்புக்கும் அரசு செயலாளர்கள் ஆஜ் எம்சி அவர்களே, இந்த நிகழ்வுடைய முன்னே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மணிக்குப்பம் நகர தலைவர் ஜி அப்துல் கரீம் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் உணவகம் அவர்களே, நகர செயலாளர்கள் அக்பர் அலி, அப்துல் கரீம், ஹுசைன் பேக், நிசாமுதீன், முகமது யாசின், அப்துல் முனாப் உள்ளிட்ட தாய்ச்சபையுடைய நிர்வாக பெருமக்களே, என்னோட விருந்திருக்கக்கூடிய கடலூர் தெற்கு மாவட்ட இளைஞர் அணி தலைவர் முகமது முஸ்தபா உள்ளிட்ட தாய்ச்சபை அவர்களுடைய அனைவர்களுக்கும் எனது விஜய சலாத்தை தெரிவித்து அந்த வார்த்தைகளை தோன்றுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் இந்திய முஸ்லிம் லீக்கினுடைய கடலூர் வடக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நிகழ்ச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திலே கருத்துரையாற்றிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை எடுத்துரைத்தீர்கள். முஸ்லிம் லீக்கினுடைய நடவடிக்கைகளுக்கு, முஸ்லிம் லீக்கினுடைய வளர்ச்சிக்கு பெருமை காட்டி வரக்கூடிய கடலூர் வடக்கு மாவட்டம் இன்று ஏற்றிருக்கக்கூடிய தீர்மானங்களும் இந்த சமூகத்திற்கும் இயக்கத்திற்கும் பலனளிக்கக்கூடிய வகையிலே இருக்க வல்லா அருள்வாய்ப்பான பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொண்டு முஸ்லிம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் ஆய்ச்சவை இந்திய முஸ்லிம் லீக்கினுடைய தேசிய தலைவர் முனீர் பேராசிரியர் விருதகையார் அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த சமயம் இன்றைய தினம் நூற்றாண்டு காணக்கூடிய ஆய்ச்சவை இந்திய முஸ்லிம் லீக்கினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராகவும் தமிழ்நாடு மாநில தலைவராகவும் இன்னும் பல்வேறு பொறுப்புகளை சுமந்து இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் உலகில் சட்டமன்றத்திலே உரையாற்றி உலக அரங்கிலும் உரையாற்றிய ஒரு மாபெரும் அறிஞர் சந்தனத்தினுடைய சாகிகளுடைய நூற்றாண்டு விழாவை நினைவுபடுத்தி அதற்காக தீர்மானமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய துவக்கத்திலே தம்பி அபூபக்கர் ரஸ்மி அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள். இந்த அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய இல்லம் முஸ்லிம் லீக்கினுடைய நகர தலைவராக இருந்த மரியாதைக்குரிய ஹைதர் அலி சாஹிப் அவர்களுடைய இல்லம் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே முஸ்லிம் லீக்கினுடைய வளர்ச்சிக்கு மிக சிறப்பாக உதவி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆக்சுவலி இந்திய முஸ்லிம் லீக்கிற்கு ஒரு மிகப்பெரிய சோதனையான காலகட்டம் உருவாகி முஸ்லிம் லீக்கிலே ஒரு பிளவு ஏற்பட்டு அந்த பிளவுடைய முக்கால் பகுதி இந்த மாவட்டத்தில் மட்டும் ஏற்பட்டிருந்த காலகட்டத்தில் முஸ்லிம் லீக்கினுடைய இருப்பு, முஸ்லிம் லீக்கினுடைய நடவடிக்கை கேள்விக்குறியான சமயத்தில் இதே இல்லத்தில் இதே தரையில் அமர்ந்து முஸ்லிம் லீக்கினுடைய மாவட்ட பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழு கூட்டத்திலே சிந்தனத்திலிருந்து சாகில் எடுத்தவர்களும் இன்றைய தேசிய தலைவர் முனீர் பேராசிரியர்
சக்கரையா அசாரியன் அவர்களிடத்திலும் மாலிகன் அவர்களிடத்திலும் அக்பரன் அவர்களிடத்திலும் ஆயிரன் அவர்களிடத்திலும் ஒரு செய்தியை தெளிவாக அழுத்தமாக சொன்னோம். என்ன சொன்னோம் என்று சொன்னால், தலைவர்கள் அறிவித்த செயல் திட்டத்தை நாங்கள் கையெழுத்திருக்கிறோம். முதலாக உங்களிடத்தில் வந்திருக்கின்றோம். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை எங்களுக்கு தெரியும், முஸ்லிம் லீக் வலிமையாக இருக்கக்கூடிய அதே வேளையில் இஸ்லாமிய மக்கள் நிரப்பமாக வாழக்கூடிய ஒரு பெரிய ஊர், பெரிய சாம்ராஜ்யமாக திகழக்கூடிய பகுதியாக இல்லை. இருந்தாலும் கூட அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. அதை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பணிகள் நிர்வாகிகளுக்கு இருக்கிறது. உங்களால் முடியும் என்று வலியுறுத்தி விட்டு நாங்கள் சென்றோம். நாங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் பயணங்கள் மேற்கொண்டோம். எல்லா மாவட்டங்களிலும் பல்வேறு விதமான செயல்பாடுகளை, பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொண்டோம். அவைகளை சமாளித்தோம். அந்த செய்திகளை எல்லாம் அவ்வப்பொழுது முஸ்லிம் லீக்குடைய மரியாதைக்கு தலைவர்களுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கடலூர் வடக்கு மாவட்டத்திலிருந்து நாங்கள் கேட்ட அனைத்து பட்டியலும் நிரப்பமாக வந்தது. அதற்காக நீங்கள் ஒரு பகுதி உழைத்திருக்கிறீர்கள். அந்த உழைப்பிற்கு பின்னணியிலே முஸ்லிம் லீக் வலிமையாக இருக்கக்கூடிய மாவட்டத்துடைய நகரமாக இருக்கக்கூடிய கடலூர் மாநகரமாக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரி நகரமாக இருந்தாலும் சரி, பட்டுப்பட்டி நகரமாக இருந்தாலும் சரி, குறிஞ்சிப்பாடியாக இருந்தாலும் சரி, நெய்வேலியாக இருந்தாலும் சரி, வடலூராக இருந்தாலும் சரி, இந்த நகரங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பகுதிகளுக்கும் நீங்கள் எல்லாம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி நேரடியாக களத்தில் இறங்கி செயல்பட்டு எங்களுக்கு அந்த பயணத்துடைய நோக்கத்தை வெற்றியடைவதற்கு உறுதியீர்கள். நாங்கள் கேட்ட பட்டியலை முஸ்லிம்களுடைய தலைவர்கள் கேட்ட அந்த கான்செப்டை நீங்கள் நிறைவு செய்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால், இதை விட வேறு என்ன இருக்க முடியும்? இதையே நீங்கள் செய்து கொடுத்திருக்கிறீர்கள். இனி எந்த விதமான பொறுப்புகளையும் உங்களுக்கு கொடுத்தால், கடலூர் வடக்கு மாவட்டத்திற்கு கொடுத்தால், அதை முழுமையாக செய்து சாதித்து காட்டக்கூடிய ஆற்றல் மிக்க மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறீர்கள். ஆற்றல் மிக்க நிரம்ப இருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட பொதுக்குழு என்பது ஒரு வெற்றி பொதுக்குழுவாக நான் பார்க்கிறேன். இங்கு நாங்கள் பல புதிய முகங்களையும் பார்க்கிறேன். இந்த புதிய முகங்கள் என்று சொன்னால், இப்பொழுது நாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய புதிய நிர்வாகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இருக்கக்கூடிய பெருமக்களாக முஸ்லிம் லீக்குடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். முஸ்லிம் லீக் நாட்டில் செய்திருக்கக்கூடிய சேவையை படிக்க வேண்டும். முஸ்லிம் லீக்கால் நாடு உருவான சரித்திரத்தை நீங்கள் படிக்க வேண்டும். இன்று காலம் வரை இந்திய முஸ்லிம் லீக்குடைய தலைவர்களாக இருந்தவர்கள், இந்திய முஸ்லிம் லீக்குடைய எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக, ஏன் அமைச்சர் பெருமக்களாக, முதலமைச்சராக இருந்த ஆளுமைகளை எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். அவர்களுக்கு பின்னணியிலே என்ன இருந்தது? அவர்கள் எதை செய்தார்கள்? எத்தகைய சொத்து சேகரிப்பு விடுபடவில்லை? எத்தகைய ஊழல் வழக்குகளும் அவர் சிக்கவில்லை? எந்த விதமான லஞ்ச லாவணிகளிலும் அவர்கள் அடிபடவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்சி இந்திய முஸ்லிம் லீக் எந்த நோக்கத்திற்காக உருவானதோ அந்த நோக்கத்தை முழுமையாக பிடி செயல்பட்டார்கள். அந்த வழிவாரிலே இன்றும் இந்திய முஸ்லிம் லீக்குடைய அனைத்து மற்ற நிர்வாகிகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சான்றை நீங்கள் அறிவீர்கள். அப்படி அறியும் பொழுது உங்களுக்கு இன்னும் ஆர்வப்பெருக்கு ஏற்படும். அந்த ஆர்வப்பெருக்கால் முஸ்லிம் லீக்கை இன்னும் பிரகாசிக்க செய்ய முடியும். அந்த பிரகாசத்தை இந்த மாவட்டத்திலே நாம் இன்னும் பார்க்க முடியும் என்பதை ரெண்டு நேரத்தில் தெரிவித்து, நீங்கள் இங்கு நிறைவேற்றிய தீர்மானங்களிலே மரியாதைக்குரிய தலைவர்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு உயரிய விருதான, அரசு விருதான பகைசார் தமிழர் விருதை இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக, நாட்டினுடைய ஒரு அகில இந்திய இயக்கத்தினுடைய அகில இந்திய பெருந்தலைவராக இருக்கக்கூடிய முனீர் பிள்ளத்திற்கு வழங்கி, இதுநாள் வரை முஸ்லிம் லீக் தலைவராக, தேசிய தலைவராக, தமிழகத்தினுடைய தனிப்பெரும் தலைவராக விளங்கிய பேராசை பெருமகனாரை நமக்கான தலைவராக நாம் கருதி கொண்டிருந்த வேளையிலே நம்முடைய தளபதியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இல்லையில்லை, அவர் உங்களுக்கான தலைவர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கான தலைவர், இந்தியாவிற்கான புது தலைவர் என்பதை அடையாளப்படுத்தி இந்திய சுதந்திர பெருவிழாவிலே அவருக்கு விருது பெருமைப்படுத்தினார். அதற்காக நன்றி தீர்மானம், தலைவருக்கு வாழ்த்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறீர்கள். அதோடு இன்ஷா அல்லாஹ் வர இருக்கின்ற 26ஆம் தேதி சந்திரத்துடைய சாதிகளுடைய நூற்றாண்டு பெருவிழாவிலே பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாவட்டத்திலே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட வேண்டும்.
நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர், முஸ்லிம் லீக் ஜிந்தாபாத். இந்த அளவுக்கு இந்த மாவட்ட